மாண்புமிகு மக்களுக்கு வணக்கம். நம்மளோட ஹிட் எக்ஸ்பர்ட் சேனலோட பயணம் அப்படிங்கிறது வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற கேள்வியோட வெற்றி பெற்ற சாதனையாளர்களை நோக்கி பயணத்தை தொடங்கணும். இந்த பயணத்துல வெற்றி பெற்ற சாதனையாளர்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் இடையில நம்ம போய் கருத்துக்களை கேட்கும்போது அவங்களோட கருத்து ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்து நிறைய மாறுபட்டதா இருக்கு. ஸோ ஒரு வெற்றி பெற்ற மனிதனுக்கும் ஒரு சாமானிய மனிதனும் இந்த ஜோதிடம் அறிவியல் துறையில எந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கணும், அடிப்படை புரிதல் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தின கேள்விகளோட நம்மளோட பயணத்தை ஹிட் எக்ஸ்பர்ட்ல தொடங்கியிருக்கோம். இந்த தேடல்ல நமக்கு இன்னைக்கு வழிகாட்டியா யார் நம்மளோட இணைஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜோதிட துறையில கால் நூற்றாண்டுகளா 60,000க்கும் மேற்பட்ட மாணவர்களை உருவாக்குனது மட்டும் இல்லாம 60க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி நூல்களை இந்த ஜோதிட துறைக்கு வழங்கினது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல 3 பல்கலைக்கழகங்கள்ல இவரோட ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல நூறு புத்தகங்கள் மேற்கொண்டு பல நூறு மாணவர்களை இன்னைக்கு வெற்றிகரமா அந்த ஜோதிட துறைக்கு கொடுத்த அவங்களோட மாணவர்களால அன்போட குருஜி என்று அழைக்கக்கூடிய திருப்பூர் ஜி.கே. ஐயா, திரு கோபாலகிருஷ்ணன் ஐயா நம்மளோட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. இந்த ஜோதிட துறைகள் பத்தின அடிப்படை தகவல்களையும் அடிப்படை புரிதல்களையும் பொதுமக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற பத்தின கேள்விகளோட இன்னைக்கு ஐயா கிட்ட நம்மளோட நேர்காணல தொடங்கலாம். ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுல பொதுமக்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு தேடலோட நம்மளோட ஹிட் எக்ஸ்பர்ட் சேனலோட பயணம் நாங்க தொடங்கியிருக்கோம். இந்த தேடல்ல சாதித்த மனிதர்களுக்கும் சாமானிய மனிதர்களுக்கும் இந்த ஜோதிடம் சார்ந்த துறையில இருக்கக்கூடிய பல கேள்விகளையும் கருத்துக்களையும் நாங்க சில கேள்விகளா தொகுத்திருக்கோம் ஐயா. அதை பத்தின கேள்விகளை தான் உங்க முன்னாடி நாங்க வைக்க போறோம். கேளுங்க ஐயா. பொதுவாகவே இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஆன்மீகமா அறிவியலாங்க? அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஜோதிடம் அறிவியலா ஆன்மீகமா அப்படின்னா, இது அறிவியல் நிரூபிக்கிறதுக்காக நிறைய ஓடிட்டு இருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்த ஒரு விளக்கங்களை கூடியதான் ஜோதிடம். ஆனா பலன் சொல்லும்போது இந்த அறிவியலை சார்ந்து சொல்லாம ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடத்தை தான் நம்ம பலன்களா சொல்லிக்கிட்டு வர்றோம். ஏன்னா அறிவியல் சார்ந்த கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சொல்லும்போது இந்த ஜோதிடத்தில் இருக்கிற உண்மைத்தன்மையை தான் சொல்ல முடியும். அது வழிகாட்டியை பயன்படுறதை விட உண்மைத்தன்மை தான் சொல்லுது. அப்போ வெறும் உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிறக்கூடிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஜோதிடம் அறிவியலே. ஆனால் அது ஒரு பயன்பாடு நம்ம வேணும் அப்படின்னா அது முழுக்க ஒரு ஆன்மீகம் தான். ஸோ இதை நம்ம அறிவியல் சார்ந்த ஆன்மீக அறிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும். ஐயா, இப்போ இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது அறிவியல் சார்ந்த ஆன்மீகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இந்த துறையை யார் யார் படிக்கலாம்? அதை படிக்கிறதுக்கு உண்டான தகுதி என்ன, வயசு என்னங்க? ஜோதிடம் எல்லாருமே படிக்கலாங்க. இதுக்கு தகுதிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கிறணும். குறைஞ்சபட்சம் எழுத படிக்க தெரிந்த அறிவு இருந்தால் போதுமானது. எல்லா வயதுக்காரங்களும் இதை படிக்கலாம். என்னுடைய மாணவர்களில் 10 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு வயது வித்தியாசங்கிறது ஒன்று இல்லை. ஆர்வம் இருக்கணும், புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு இருக்கணும், கொஞ்சம் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 இருந்தால் போதும். இதுக்கு வயது, பாலினம் அதெல்லாம் எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. ஆண்கள், பெண்கள், வயதானவர், குழந்தை அத்தனை பேரும் படிக்கலாம். இது ஒரு அற்புதமான வழிகாட்டிங்கிறத நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்திலே உணர முடியும். ஜோதிடத்தில் ஒரு 10% படித்த பிறகு நம்ம படிப்பதற்கு முன்னும் படிப்பதற்கு பின்னும் இருக்க நம்மளோட நிலைமை அதை மாற்றி காமிக்கிறத புரிஞ்சுக்கிற முடியும். ஸோ எல்லாரும் படிக்கலாம். இதுக்கு வயது வித்தியாசம் கிடையாது. ஐயா, கால் நூற்றாண்டா நீங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த துறையில உங்களோட பயணம்ங்கிறது எப்ப எந்த சூழ்நிலையில ஆரம்பிச்சது? இதோட இலக்கு அப்படிங்கிறது நீங்க என்னவா முடிவு பண்ணியிருக்கீங்க? ஜோதிடத்தை 2ஆ பிரிச்சுக்கிறேன் நான். ஏன் அப்படிங்கிற கேள்வி எப்பவுமே எனக்கு நிறைய உண்டு. அப்ப இந்த ஏன்கிறதுக்கு என்னுடைய கஷ்டங்கள் ஏன் அப்படிங்கிறது ஒன்று, எல்லா சம்பவமும் நடக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற அந்த காரணங்களை தேடிய ஏன் அப்படிங்கிற கேள்விக்கும் தீர்வா என்னென்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கடைசியில் அதுக்கு முற்றுப்புள்ளியாக வச்சது இந்த ஜோதிடம் தான். என்னுடைய சம்பவத்தில் சுகமோ துக்கமோ இதுதான் இது நடக்க காரணமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அறுதியிட்ட முடிவை இந்த ஜோதிடம் தான் எனக்கு தெளிவாக உணர்த்தியது. அப்போ இது ஒரு சின்ன சின்ன தேடுதலுக்கு பயணிக்க போன என்னுடைய தேடுதல், அதோடைய ஆர்வம், அதோடைய ஆராய்ச்சி என்னை முழு நேர ஜோதிடராக, முழு நேர ஆய்வாளராக அதுக்குள்ளே வச்சிருக்கு. அப்போ இந்த கால் நூற்றாண்டுங்கிறது ஜோதிடம் படிப்பதற்கு போதுமானதான்னா ரொம்ப கம்மியான காலம்தான் அது. ஆனால் அந்த கம்மியான காலத்தில் என் ஆயுள் முழுக்கும் தேவையான ஒரு விஷயத்தை அறிவை அது கொடுத்துருச்சு. ஸோ அற்புதமான ஒரு
இதான். அப்ப ஏன்ங்கிற தேடுதல் முடிஞ்சிருச்சான்னா முடியல. ஏன்னா தேடுதல் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த ஏனுங்கிற தேடுதல்ல ஒரு காரணி வேணும். அந்த காரணியை அறிவியல் சார்ந்த காரணியா வேணும் அப்படின்னா நவகிரகங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை ஜோதிடம் மட்டும்தான் விளக்குது. அதனால ஏனுங்கிற காரணிக்கு இந்த ஜோதிடம் எனக்கு தந்த தீர்வு. இதுல என்னுடைய இலக்கு என்ன அப்படின்னா, நான் படிச்சதை மட்டும் இல்லை, நான் உணர்ந்ததையும் மிக எளிமையா சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இலக்கு. அதுக்காக நான் நிறைய மெனக்கிடுறேன். அதுக்காக என்னுடைய பயிற்சிகளை முயற்சிகள் மேற்கொண்டுட்டே வர்றேன். அதை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் என்னுடைய இலக்கு. ஸோ நான் படித்து உணர்ந்த சந்தோஷப்பட்ட ஒரு சரியான ஒரு அறிவியல் சார்ந்த ஆன்மீகமான ஜோதிடத்தை உங்கள் முன் வைக்கணுங்கிறது என்னுடைய இலக்கு. அதை நோக்கி தான் பயணிச்சிட்டு இருக்கிறேன். ஐயா, இப்போ இந்த கடந்த கால் நூற்றாண்டா இந்த ஜோதிடத்துறையில உங்களோட பயணத்துல நிறைய மாறுபாடுகளை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த மாறுபாடுகள்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜோதிடத்துறையில நீங்க வரும்போது இருந்த ஜோதிடர்களுக்கும் இன்னைக்கு நவீன காலத்துல இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமா நீங்க பாக்குறது என்னங்க? காலமாற்றம்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. 25 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஜோதிடத்தில் இருந்தக்கூடிய மக்கள் தேவைக்கும் மக்கள் பிரச்சனைகளுக்கும் மக்களுடைய மனநிலைக்கும் மக்களுடைய தேர்தலுக்கும் இருந்த போதுமான ஜோதிடர்கள் அப்போ இருந்தாங்க. மக்களுடைய தேவைகளும் பயணங்களும் எண்ணங்களும் மாற மாற அது ஜோதிடத்திலையும் பிரதிபலிக்குது. அதான் அற்புதமான விஷயம். 25 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஜோதிடர் எல்லா விஷயத்துக்கும் பஞ்சாங்கத்தை தேடுவார். இப்ப எல்லாத்துக்குமே அவர் ஒரு கம்ப்யூட்டர் சார்ந்த ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்கிறார். இதுவே அதோட வளர்ச்சின்னு சொல்லலாம். ஒண்ணு 25 வருஷத்துக்கு முன்னால ஜோதிடம் படிக்க வந்தவங்களுக்கும் சரி, ஜோதிடம் கேட்கறவங்களும் சரி, ஒரு ஆத்மார்த்தமான ஈடுபாடு அப்படியே வலுவா இருந்தது. அந்த ஆத்மார்த்தமான ஈடுபாடு, அந்த ஒரு தேடுதல் ரொம்ப அற்புதமா இருந்தது. இப்ப இந்த நவீன காலங்கள் வர வர என்ன ஆகுதுன்னா, அந்த ஆத்மார்த்தமான ஈடுபாடும் ஆத்மார்த்தமான ஒரு முயற்சியும் குறைஞ்சிருச்சுங்கிறது வேணா நம்ம சொல்லலாம். ஆனா அதே நேரத்துல ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள மட்டுமே இருந்த ஜோதிடத்தை இந்த நவீன காலம் எல்லா இடத்துக்கும் கொண்டு தள்ளிடுச்சு. எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி பண்ணிடுச்சு. இது ஒரு அற்புதமான விஷயம். அதனால ஒரு தேடுதல் உள்ளவர்களுக்கு இது அற்புதமா விரிவடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த பரிணாம வளர்ச்சி தேவையான ஒன்று சரியான விதத்தில் வளர்ந்துட்டு இருக்கு. முதல்ல ஜோதிடத்துல ஏன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, எப்படி வந்துச்சுன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இப்ப அப்படி இல்லை. எல்லாத்துக்குமே ஏன், எதற்கு, எப்படின்னு கேள்வியில் விரிவடைஞ்சிட்டு போக இதோட பரிணாம வளர்ச்சி நல்ல நிலைமை நோக்கி தான் போயிட்டு இருக்குங்கிறத உறுதியே சொல்லலாம். ஐயா, இப்போ இந்த கேள்விகள் நிறைந்த இந்த சமூகத்துல தேடல் ஜோதிடத்துறையில மக்கள் கிட்ட அதிகமாயிருச்சு. இந்த தேடல்ல ஜோதிடர்கள் கிட்ட ஒரு ஆத்மார்த்தமான ஒரு மனநிலைமையை தாண்டி வியாபார ரீதியா இன்னைக்கு இந்த ஜோதிடம் பார்க்கப்படுது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இந்த கருத்தை பத்தின உங்களோட பார்வை என்னங்க? பாருங்க, எப்ப ஆத்மார்த்தமான ஈடுபாடு அல்லது தேடுதல்னு ஒன்று வந்துச்சோ அங்க வியாபாரம் இருக்காது. ஆத்மார்த்தமான ஈடுபாடு இல்லைன்னா அங்க கண்டிப்பா வியாபாரம் இருக்கும். இது எல்லா துறைக்கும் பொருந்தும். எல்லா துறையிலுமே வியாபார நுணுக்கங்கள் இருக்கலாம். இந்த ஜோதிடத்துக்குள்ள ஆத்மார்த்தமான ஈடுபாடோடு இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட அங்க வியாபாரத்தன்மை உறுதியா இருக்காது. ஒண்ணு. ரெண்டாவது, மக்கள் தன்னுடைய தேவையை மட்டும் சொல்லாம தேவைக்கு மீறி ஆசைப்படும் போது அவங்களும் அந்த வியாபாரத்தனமா உருவாக்குறாங்க. அதை ஜோதிடர் தனக்கு தேவை சாதகமா பயன்படுத்தி வியாபாரமா மாத்துறாரு. அப்ப எல்லாருமே ஆத்மார்த்தமா இருக்காங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஒரு 5% பேர் ஜோதிடத்தை வியாபாரமா பயன்படுத்துறாங்கிறது நிதர்சனமான உண்மை, நிதர்சனமாகவும் தெரியுது. அதுக்கு ஜோதிடர் மட்டுமே காரணம் இல்லை. மக்களுடைய ஆசைகளும் ஆசாபாசங்களும் தூண்டுதலும் ஒரு காரணமா இருக்கு. இப்ப இவர் வியாபாரம் இல்லை, ஆத்மார்த்தமான ஈடுபாடுன்னு சொன்னார்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால ஆசையுள்ள மனுஷங்க தேடி வர்றதில்லை. ஸோ அவரும் அது ஒரு என்ன செய்யணும், தன்னுடைய தேவைக்காக, பொருளாதார தேவைக்காக அதை வியாபாரமா கருதுறார். ஆனா இது ஜோதிடங்கிற வார்த்தைக்குள்ள வியாபாரம் இல்லைங்கிறது தெளிவா சொல்ல முடியும். கண்டிப்பாங்கய்யா. ஒரு தேடலையும் ஒரு தேவையும் தாண்டி ஒரு ஆசைன்ற ஒரு விஷயத்தை நோக்கி மக்கள் ஓட ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா வியாபாரங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதுல ஜோதிடர்கள் மேல மட்டும் நம்மளோட கருத்து அப்படிங்கிறது தவறான எண்ணத்துல வைக்கப்படுது அப்படிங்கிறது உண்மைதான். ஏன்னா மக்கள் தன்னோட தேவைகளை தாண்டி ஒரு ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காகவும் ஒரு எல்லையை மீறின ஒரு கேள்விகளோடையும் ஜோதிடர்கள் கிட்ட போகும்போது ஜோதிடர்களும் அந்த சூழ்நிலைய கையாளுறத இன்னைக்கு ஈஸியா கத்துக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது இங்க பிரச்சனை அப்படிங்கிறது 2 பக்கமும் தான் இருக்கு. ஒரு ஆன்மீகம் கலந்த அறிவியல் அப்படிங்கிறத மக்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுதுங்கய்யா.
இன்னைக்கு இந்த ஜோதிடமும் அறிவியலும் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு மக்களோட தேவைகளும் நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ அதை நோக்கின நம்ம பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு மனிதனோட வாழ்க்கையில அவனோட வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜோதிடம் வழிகாட்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அந்த வாழ்க்கையே ஜோதிடம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மளோட குருஜி நமக்கு தெளிவா புரிய வச்சிருக்காங்க. இந்த தேடலோட பயணம் அப்படிங்கிறது இந்த மேற்கொண்டு சில கேள்விகள் மக்கள் கிட்ட இருந்து நம்ம எடுத்திருக்கோம். இதை நம்ம ஒரே நேர்காணல்ல நம்ம பார்க்காம அடுத்தடுத்த கட்டங்களா ஒரு 2-3 பகுதிகளா நம்ம பிரிச்சு பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இந்த முழு கடலையும் நம்ம கடக்க முடியுமா அப்படிங்கிறதா கண்டிப்பா இல்லை. இந்த முழு கடலையும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு இலக்கோட ஒரு தேடல் பாதையோட ஒரு பயணம் மாதிரி நம்ம இந்த பயணத்தை தொடரலாம். ஸோ ஹிட் எக்ஸ்பர்ட் அப்படின்ற ஒரு இலக்கோட நீங்க இணைஞ்சிருங்க. மீண்டும் சந்திப்போம் மாண்புமிகு மக்களே.